தமிழ் சினிமா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பத்திரிகையாளர் ஆர்.எஸ். கார்த்திக். இந்த வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறது இந்த வாரம் திரைக்கு வந்திருக்கிற திரௌபதி 2 படத்தோட விமர்சனம். திரௌபதி 2 இந்த படம் உண்மையாகவே தமிழ் சினிமாவில் மிரண்டு போக வைக்கிற ஒரு விஷயமா இருக்கும் அப்படின்னு இந்த படம் வெளியாகிறதுக்கு முன்னாடி இந்த படத்தோட இயக்குனர் மோகன்ஜி சொன்னார். சரித்திர படத்தை அதுவும் நம் தமிழ் மன்னர்கள் சரித்திரத்தில் சொல்ற படமா இருக்கும். அது வெறும் 10-12 கோடி ரூபாயில நாங்கள் இப்படி ஒரு படம் எடுத்திருக்கிறோம், நீங்க பாத்தீங்கன்னா மெய்சில் இருப்பீங்க அப்படின்லாம் சொன்னாரு. உண்மை. ஆனா அந்த மெய்சில் இருப்பு எத்தனை சதவீதம் அப்படிங்கிறது தான். ஏன்னா ஒரு கதையா இந்த படம் பிரமாதமா இருக்குது. உண்மையா காட்சிப்படுத்தலும் கூட குறை சொல்ல முடியாது. நான் எல்லாமே ஸ்லோவா இருக்கு. நம்ம ஒரு மன்னர் கதை, அதுவும் 1000 நூற்றாண்டுகளுக்கு முந்தைய கதை அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்டா சில விஷயங்களை இன்னும் கொஞ்சம் வேகமா எதிர்பார்ப்போம் இல்லையா? அது இந்த படத்துல கொஞ்சம் குறைவா தெரியுது. அதே நேரம் ஒரு மகாராஜா அவர் தான் திருவண்ணாமலையை தலைமையிடமா கொண்டு சமஸ்தானம், தன்னுடைய பறந்து விரிந்த சமஸ்தானத்துல பாளையக்காரர்கள், விழுப்புரம், காஞ்சிபுரம், இந்த மாதிரி சின்ன சின்ன அரசர்கள், இவங்க எல்லாரையும் பாளையக்காரர்கள், பாளையத்துக்காரர், அரசு, குறுநில மன்னர்கள் எப்படி வேணாலும் சொல்லலாம், இவங்களெல்லாம் ஒன்றிணைச்சு ஒரு பெரிய இந்து சாம்ராஜ்யத்தை அமைச்சு வச்சிருக்கிறாரு. அதுவும் இது அண்ணாமலையார் பூமி, அண்ணாமலையார் பூமின்னு படத்துல அடிக்கடி சொல்றாங்க. ஆனா அதற்கேத்த ரிச்னஸ் 10 கோடி ரூபா, 11 கோடி ரூபா, 12 கோடி ரூபா பட்ஜெட்ல கட்ட முடியாது இல்லைங்களா? குறிப்பா ஒரு சீனு 200 யானைய முகலாய மன்னன் கேட்கறான் அப்படின்னு காட்டுல போய் அந்த யானையெல்லாம் பிடிச்சிட்டு வராங்க. கிராபிக்ஸ்லாம் அந்த யானைலாம் கூட நல்லா தான் இருக்குது. முன்னாடி ஒரு 30 பேர் மட்டும் நிற்கிறாங்க. அவங்களுக்கு கட்டுப்பட்டு 200 யானைகளும் வரிசையா அணிவகுத்து நிற்குமா? கூட ஒரு பாகனாவது இருக்கணும்ல, அதுவும் காட்டு யானைகளை கொண்டு நிறுத்துறப்ப அப்படின்ற மாதிரி சில சீன்ஸ்லாம் எல்லாம் யோசிக்க மாட்டாங்க மக்கள் அப்படிங்கிற மாதிரி எடுத்ததுனால சில இடங்கள் கொஞ்சம் தொய்வா சோர்வா தெரிஞ்சாலும், கதையா அதுவும் வசனங்கள், பட்டு தெரிக்கும் வசனங்கள் படம் முழுக்க, அதெல்லாம் அந்த வசன காட்சிகள் தாங்க அந்த படத்துல அவ்வளவு பிரமாதம். பொன்னியின் செல்வன் கூட என்னால ஒப்பிட்டு சொல்ல முடியும். இந்த படத்தளவுக்கு வசனங்கள் என்ன திருப்தி அளிக்கல. ஏன்னா இது புராண காலத்து வசனங்கள், 1000, 700, 600 ஆண்டுகளுக்கு முந்தைய வசனங்கள் பேசணும், அந்த தமிழ்ல பேசணும் அப்படின்னா அது நமக்கு போர் அடிக்காம இருக்கணும் இன்னைக்கு இருக்கிற தமிழர்களுக்கு. ஏன்னா நம்மளே வட்டாரத்துக்கு ஒரு வழக்கு வச்சுட்டு இருக்கோம் நாமே, இல்லைங்களா? நம்மளேன்ற வார்த்தை வருது. அந்த மாதிரி இருக்கிறப்போ இந்த படத்துல வர்ற வசனங்கள் அளவுக்கு தமிழ் சினிமாவில் சரித்திர படத்துக்கு அருமையான வசனங்கள் நான் பார்த்து ரொம்ப நாள், நம்ம எம்ஜிஆர் சிவாஜி காலத்துல பார்த்ததுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த படத்துல அவ்வளவு பிரமாதமா பண்ணியிருக்காங்க. அந்த வசனகர்த்தாவுக்கு ஒரு ஹேட்ஸ்ஆப். அதே மாதிரி இந்த படத்தோட கதை, திருவண்ணாமலையை தலைமையிடமாக கொண்டு வல்லாள மகாராஜாவா வாழ்றாரு நட்டி நடராஜ். அவருடைய சமஸ்தானத்துல குறுநில மன்னரா, கூடவே கருடப்படையோட ஒரு வீரனா இருக்கிறாப்புல, அதுவும் தலைமை வீரனா இருக்கிறாப்புல ரிச்சர்ட் ரிஷி. இந்த ரிச்சர்ட் ரிஷி கிட்ட சில கட்டளைகளை கூறிட்டு இருக்கிறாரு. நம்ம கட்டளைகளை மட்டும் கூறல, அவருக்கு ஹீரோயினோட ரக்ஷனான்னு நினைக்கிறேன், நான் சொல்றேன் பேர் பார்த்துட்டு, அவங்களோட கல்யாணம் ரக்ஷனா இந்து ஐ திங்க், அவங்களோட கல்யாணமும் பண்ணி வைக்கிறாரு. ஸோ அதுக்கு விசுவாசமா இருக்கிறாப்புல இந்த குறுநில மன்னனான பாளையக்காரரான ரிச்சர்ட் ரிஷி. ஒரு கட்டத்துல டெல்லியிலேருந்து படையெடுத்து வர்ற முகலாய சுல்தான்கள் இவங்களை மொத்தமா வேற இருக்க பாக்குறாங்க. ஒண்ணு எங்க மதத்துக்கு மாறுங்க, இல்லைன்னா கிஸ்தி வரி கொடுங்க. அது ஒரு வரி, ஏதோ ஒரு பேர் சொல்றாங்க, ஜரீனா வரியா ஏதோ ஒண்ணு, அந்த வரியை கெட்டு துன்புறுத்துறாங்க. பெண்களை ஈஸியா தூக்குறாங்க. இதெல்லாம் பார்த்து கொதித்து போற வல்லாள மகாராஜாவும் நம்ம ரிச்சர்ட் ரிஷியும் இவங்களுக்கு பாடம் புகட்டணும்னு நினைக்கிறாங்க. இந்த பாடம் புகட்டல்ல நட்டி நடராஜ் ஒரு கட்டத்துல தன் உயிரை இழந்துடுறாரு. அவர்களுடைய உயிரிழப்புக்கும் மற்ற தமிழர்களுடைய மான மரியாதைக்கும் பொறுப்பேற்று டெல்லி சுல்தான் ஒரு பக்கம் அயோக்கியத்தனம் பண்றாருன்னா, இன்னொரு பக்கம் மதுரையை ஆண்டுகிட்டு இருக்கிற அந்த தம்கானி சுல்தான் ஒரு பக்கம் பயங்கர அயோக்கியத்தனங்களை பண்றாரு. இப்ப தம்கானி சுல்தானையும் காலி பண்ணணும், டெல்லி சுல்தானையும் காலி பண்ணணும். ரிச்சர்ட் ரிஷி முழு வீச்சுல கள இறங்குறாரு. ஆனா மன்னனா மாறக்கூடிய லெவல்ல இருக்கிற ரிச்சர்ட் ரிஷிய அவருடைய மனைவி ஒரு கோல் சொல்லியால குறையா தெரிஞ்சுக்கிட்டு இவரை நீ ராஜாவுக்கே துரோகம் பண்றேன்னு விரட்டி அனுப்புறாரு. இதுல வெளியில வர்ற ரிச்சர்ட் ரிஷி மன்னர் உயிர் போனதுக்கும் மக்கள் இன்னல் படுறதுக்கும் எப்படி பாடம் புகட்டுறாரு, கூடவே தன் மனைவியையும் எப்படி
மனம் மாற்றுறாரு. அது அந்த ஸ்பாட்லயே செஞ்சிருக்கலாமே அப்படின்னு நமக்கு தோணுது. அந்த காலத்துல கணவன் மனைவிகள் இன்னைக்கு இருக்கிற மாதிரி கலவைக்கெல்லாம் பேசிக்க மாட்டாங்கன்னு விட்டாரா என்னமோ தெரியல. கூட இருக்க கோல்செல்லியை நம்புற ஒரு பெண்மணி கணவனை நம்பாமலே இருப்பாங்க அப்படின்னு நமக்கு தோணுது. அது எந்த அளவுக்கு அதுவும் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு காந்தர்வ மனம் மாதிரி தான். பிடிச்சி போய் அரசன் அவங்க 2 பேரும் கட்டி வைக்கிறாங்க. ஏன்னா அவங்கள வந்து முகலாய ஆட்கள் அழைச்சிட்டு போறப்போ இந்த மாதிரி கதையில சில முன்பின் நெருடர்கள்னால இந்த கதை வந்து சிலருக்கு புரிந்தும் புரியாமலும் போனாலும் தமிழனின் பெருமை, அதுலயும் வட மாவட்டங்களை ஆண்ட தமிழ் மன்னர்களோட பெருமையை சோழ சாம்ராஜ்யத்துக்கு பின் பாண்டிய சாம்ராஜ்யம் தலை தூக்குறப்போ பாண்டிய சாம்ராஜ்யத்தை வந்து அழித்து ஒழித்து பிடிக்கிற சுல்தான்கள். இதுதான் ஹிஸ்டரியில இப்படி இணையப்பட்டதா புனையப்பட்டதா அப்படின்னு நமக்கு தெரியல, இருந்துதா நடந்ததான்னு. ஆனா சில காலங்களா முன்ன பின்ன சில நூற்றாண்டுகளை முன்ன பின்ன இணைத்து ஒரு கதையா பண்ணியிருக்கிறாரு கற்பனை கலந்து. அதுக்கு அண்ணல் கண்டார் அவருடைய வரலாற்று புத்தகம் புதினமும் ரொம்ப உதவியா இருந்திருக்குது அப்படின்லாம் சொன்னாரு. அருமையான ஸ்டோரி, அருமையான வசனங்கள். ஆனா 10 கோடி ரூபா 11 கோடி ரூபா 12 கோடி ரூபாயில ஒரு ஹிஸ்டாரிக்கல் படம் பண்ணணும்னா ஆங்காங்கே பட்ஜெட் பல்லிழிக்கிறது, அதை சொல்லி ஆகணும். ஆனா நட்டி நடராஜ் ராஜாவா உண்மையாவே நல்லாவே வாழ்ந்திருக்கிறாரு. ஆனா அவரை தாண்டி இன்னும் நடை உடை பாவனையில கம்பீரம் இன்னும் தாண்டிய யாரையாவது போட்டிருக்கலாமோ அப்படின்ற யோசனை வருது. அதே மாதிரி இந்த பக்கம் ரிச்சர்ட் ரிஷி, பலர் பேர் அவர் வந்து ஒரே மாதிரி பாவனை செஞ்சதாலாம் சொல்றாங்க. எனக்கு அப்படிலாம் தெரியல. நல்லா ரிச் லுக்கா இருக்காரு. அவர்கிட்ட இருக்கிற ரிச் லுக் படத்துல இல்லைங்கிறது தான் நமக்கு வந்து ரிச்சர்ட் ரிச் கிட்ட இருக்கிற ரிச் லுக் ஒரு அரசர் காலத்து படத்துல இன்னும் கொஞ்சம் தேவைப்படுது. ஒரு போர்க்காட்சி எல்லாம் பேசுறாங்க, எல்லாம் கிராபிக்ஸ்ங்கிறது சில இடத்துல தெரியுது, சிஜி அது இதுன்னு. இதெல்லாம் தவிர்த்திருந்தா இந்த படம் இன்னும் பிரமாதமா போயிருக்கும் அப்படிங்கிறது நம்முடைய கருத்து. வெறும் மங்காத்தா வெளியாச்சு அதனால என் மக்கள் கூட பார்க்கலன்னு ஒரு பக்கம் ஒரு வீடியோ வெளியிட்டு இருக்கிறார் மோகன்ஜி. எனக்கே வருத்தமா இருக்குது. நீங்க இஸ்லாமியர்களை இப்படிதான் தோன்றினாங்கிற ஹிஸ்டரியோட படக்காட்சிகளை நிறுத்தியிருந்தா வழக்கம் போல நீங்க ஒரு புரட்சி பண்ணீங்க. ஏற்கனவே பகாசுரன்ல கிறிஸ்துவர்களா மாறிட்டு இந்துக்களோட சலுகைய குறிப்பிட்ட சாதியினர் அனுபவிக்கிறாங்க துணிச்சலா சொன்னீங்க. இந்த படத்துல இஸ்லாமியர்களோட மோதுனா ஏதாவது பிரச்சனை வந்துட போகுது, அவங்களை இப்படி சொல்லிட்டு அவங்களும் நல்லவங்க தான் காமிக்க முனைன்றதோ ஏதோ ஒன்று. இந்த படத்தை வந்து இஸ்லாமியர்கள் நல்லவங்க தான் இன்னைக்கு 700 ஆண்டு கழிச்சு. ஆனா இன்னைக்கு நடந்த இன்னைக்கு நம்ம திருப்பரங்குன்ற சம்பவம், இன்னும் பல ஒரு ஊர்ல ஒரு கோயிலே இஸ்லாமிய வகுப்பு வாரியத்துக்கு போயிடுச்சு, அதை மீட்டெடுத்த கோர்ட்டு, அதெல்லாம் வந்து நீங்க இந்த கதையில கொண்டு வந்து இன்னும் கொஞ்சம் கோர்த்து வாங்கியிருந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம், அதாவது நீங்க எடுத்துக்கிட்ட நிலைப்பாட்டுக்கு நியாயமா நின்று இருந்தீங்கன்னா நீங்க இஸ்லாமியர்களை நியாயப்படுத்த முற்படுறப்போ இந்த படம் அங்கதான் சற்றே எதிர்பார்த்த அளவுக்கு போகலைங்கிறது என்னுடைய கருத்தா இருக்குது. அது எந்த அளவுக்கு உண்மைங்கிறத போக போக தான் பார்க்கணும். அதே நேரம் ஒரு விதத்துல இஸ்லாமியர் இந்துக்களுக்கான சண்டை சச்சரவு எதுவும் வந்துடக்கூடாதுன்ற ஒரு எண்ணத்திலையும் மோகன்ஜி இப்படி எடுத்திருக்கிறாருங்கிறது நமக்கு தோணுது. அந்த விதத்துக்காக மோகன்ஜியை பாராட்டலாம். ஆனா நீங்க எடுத்த ஒரு ஸ்டாண்ட்னா அந்த ஒரு ஸ்டாண்ட் பக்கமா இருந்திருந்தீங்கன்னா இன்னும் பெரிய வெற்றி இந்த படத்துக்கு கிடைச்சிருக்கும் அப்படிங்கிறது எனது கருத்து. அது மாதிரி இந்த படத்துல ரிச்சர்ட் ரிஷி வீரசிம்மா காடவராயன்ற கேரக்டர்ல ஒரு பாளையக்கார மன்னரா அருமையா குறுநில மன்னரா அசத்திருக்காப்புல. ரக்ஷனா இந்து அவங்க வந்து திரௌபதி தேவி கேரக்டர்ல. திரௌபதி படத்துக்கு இதுக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா திரௌபதியில இருந்து தான் ஆரம்பிக்குது. இந்த முதல் பாதியில இருந்து அவரு இனத்தை கையில வச்சிருந்த வரைக்கும் ஜெயிச்சுட்டு இருந்தாரு. இந்த மதத்தை கையில எடுத்ததுனால மதம் எப்போதுமே மதம் கொண்டுடும் இல்லைங்களா, அதனாலயே என்னவோ இந்த படம் எதிர்பார்த்த அளவுக்கு போகலன்னு நான் சொல்லலைங்க, அவரே வருத்தப்பட்டிருக்கிறாரு. இன்னும் 1 நாள் 2 நாள் தான் இருக்குது நான் இந்த வீடியோ பேசுறேன் அப்படின்னு ஒரு வீடியோ வெளியிட்டு இருக்கிறாரு. நமக்கே அதை பாக்குறப்ப ஆதங்கமா இருந்தது. மங்காத்தா மட்டுமே காரணம் இல்லைங்க, நீங்க இந்த மாதிரி குறைகளை கொஞ்சம் தவிர்த்து இருக்கணுங்கிறது நம்மளுடைய கருத்து. அதே நேரம் நடராஜன் சுப்பிரமணி நட்டி அவர் வந்து கிங் சாராக் ஜானி அப்படிங்கிற நட்டி வந்து இந்த வல்லாள மகாராஜாவா வேற லெவலில் நடிச்சிருக்கிறாரு. கிங் சராக் ஜானிங்கிற கேரக்டர்ல முகமது பின் துக்லக்கா கிங் சராக் ஜானி நடிச்சிருக்கிறாரு. வேலராமமூர்த்தி சிராக் ஜானி வந்து முகமது பின் துக்லக்கா நடிச்சிருக்கிறாரு. நட்டி நடராஜ் வந்து கிங்கா சக்கரவர்த்தியா நடிச்சிருக்கிறாரு. அதே மாதிரி வேளாராமமூர்த்தி சம்புவராயருங்கிற ஒரு கேரக்டர்ல வேற லெவல் பண்ணியிருக்காரு. ஒய்ஜி மகேந்திரன் கேரக்டர் ராமநாமிங்கிற கேரக்டர் வந்து முகத்திலாம் இந்திய எழுதிக்கிட்டு என்ன இது மோகன்ஜி ஒரு பக்கம் இந்தியும் திணிக்கிறாரோ அப்படிங்கிற மாதிரி இதான். இந்த மாதிரி ஒரு கொள்கை எடுத்துட்டா அதை மட்டும்
நீங்க பேஸ் பண்ணி இதுக்கு முந்தைய படங்கள பகாசுரன்ல, திரௌபதியில இதுலலாம் போன மாதிரி ஏன் பழைய வண்ணாரப்பேட்டையெல்லாம் போன மாதிரி போயிருந்தீங்கன்னா இந்த படம் வேற லெவல்ல மனசுக்கு இருக்குமோ அப்படின்றது என்னுடைய ஏற்பாடு. நீங்க 4-5 விஷயங்களை கையில் எடுத்து இந்திய ஒரு பக்கம் கொண்டு வந்து இணைக்கிறீங்க. அந்த காட்சிகள் தேவையா அப்படிங்கிற மாதிரி இருந்தா. ஆனா வைஜி மகேந்திரன் பிரமாதமா அதில் நடிச்சிருக்கிறாரு. அது மாதிரி தினேஷ் லம்பா, ஜியாசுதீன் தம்கானிங்கிற அந்த மதுரை தம்கானியா, தேவயானி சர்மா அவருடைய பிடிக்காத ராணியா மனைவியா ஆயிஷாங்கிற கேரக்டர்ல, ஐயோ இந்த மனித கரியை திங்க வைக்கிற இஸ்லாமியர்கள் அவங்க பண்ண கொடூரம்லாம் சின்ன சின்ன சீன்ல அதெல்லாம் வேற லெவல்ல பண்ணியிருக்காரு மோகன்ஜி, சும்மா சொல்லக்கூடாது. வத்யா திவ்யா வாத்திய திவ்யா அவங்களும் தேவி அப்படிங்கிற கேரக்டர்ல அருமையா பண்ணியிருக்காங்க. சரவணன் சுப்பையா, ஐயோ சரவணன் சுப்பையா தான் படத்தை ஆரம்பிச்சு வைக்கிறாரு, நல்லாவே நடிச்சிருக்கிறாரு. ராஜாவோட இளவரசரை கவர்ந்து பண்ணிடுறாரு, அவருடைய ராணியை வந்து கவர்ந்து பண்ண முடியல. அது மாதிரி கணேஷ் குராக், ஜெயவேல் இப்படி நிறைய பேர் நல்லாவே நடிச்சிருக்கிறாங்க. அது மாதிரி ஜிப்ரானோட மியூசிக் எப்படி இந்த படத்துக்கு வசனம் வந்து அவ்வளவு பிரமாதமா ஜிப்ரானோட மியூசிக்ல பாடல்கள், அதுவும் எம்கோனே அந்த பாட்டு தொடங்கி அப்புறம் வந்து சிவனை பத்தி ஒரு பாடல் இருக்குது, அருமையா இருக்குது. இது வந்து அண்ணாமலையார் பூமிங்கிற சிவம் சர்வமயமா இது ஒரு பாட்டு அருமையா இருக்குது. பிலிப்ராஜ் சுந்தரோட ஒளிப்பதிவு, எஸ் தேவராஜாவோட படத்தொகுப்பு, கமலநாதனோட ஆர்ட் டைரக்ஷன் எல்லாமே சிறப்பா இருக்குது. இந்த படத்துக்கு மோகன்ஜியே காஸ்டியூம் டிசைன் அருமையா பண்ணியிருக்கிறார். உடைகள்லாம் அந்த ராஜா காலத்துக்கே நம்மளை அழைச்சிட்டு போகுது. ஆனாலும் 1000 இருந்தும் வசதிகள் இருந்தும் இந்த மாதிரி படங்களுக்கு குறைஞ்சது ஒரு 50 கோடியாவது பட்ஜெட் போட்டு எடுத்தாதான் அந்த கதையோட்டம் இன்னும் ஃபாஸ்டாகவும் தெளிவாகவும் இருந்திருக்கும். இந்த ராஜா காலத்துக்கே நம்மளை அழைச்சிட்டு போயிருக்கோம். இப்பயும் சில சீன்கள் அழைச்சிட்டு போகுது, சில சீன்கள்ல பட்ஜெட் பல்லுக்குங்கிறத சொல்லி இந்த படம் வந்து உண்மையா எதிர்பார்க்கப்பட்ட அளவுக்கு போகல. ஆனா என்ன திருப்திப்படுத்திடுச்சு, எல்லோரையும் திருப்திப்படுத்தல அப்படின்னு மோகன்ஜியே சொல்லியிருக்கிறது சற்றே வேதனையா இருக்குது. ஆனாலும் படத்துல குறைகள் இல்லாமல் இல்லை. ஆனா நம் பெருமையை நிறைய நிறைகளோட மோகன்ஜி பேசியிருப்பதால இந்த படத்திற்கு பத்திரிகையாளர் RS கார்த்திக் எனது பார்வையில 10க்கு 7 மதிப்பெண் கொடுத்து இந்த படத்துக்கு திரௌபதி 2 மிரண்டு போவாங்க ரசிகர்கள் அப்படின்னு எதிர்பார்த்தோம். ஆனா அந்த மிரட்சி வேற மாதிரியா இருக்குங்கிறத மோகன்ஜி புரிஞ்சுக்கணும். அதை அடுத்து வர்ற அவருடைய படங்கள்லயாவது சரி பண்ணிக்கணுங்கிறத சொல்லி, ஏன்னா இங்க வந்து இடது வலதுன்னு 2 இருக்குது. இதுல இடதுக்கு சப்போர்ட் பண்ணி படம் எடுத்தோம்னா ஒரு குறிப்பிட்ட பிரிவினரை ஆதரிச்சு படம் எடுத்தா அது அவங்க எந்த காஸ்டா வேணாலும் இருக்கலாம் எடுக்கிறவங்க. ஆனா அந்த படங்களை ஆக உட்காந்து கொண்டாடுற மீடியாக்கள் வலது ஒரு ஆன்மீகம் ஒரு பிஜேபி அப்படின்னு போனா இங்க தமிழகத்தை பொறுத்தவரையும் பயங்கர எதிர்ப்பா இருக்குது. குறிப்பா மீடியாவிலேயே எதிர்ப்பா இருக்குதுங்கிறப்போ அதை புரிஞ்சுக்கிட்டு அதற்கேற்ற மாதிரி சில விஷயங்களை சொல்லி பண்ணியிருந்தா இந்த திரௌபதி 2 நிஜமாலுமே எல்லா தரப்பினரும் மிரண்டு போயிருப்பாங்க அப்படிங்கிறத சொல்லி விடைபெறும். நன்றி, வணக்கம்.